என்னுடைய பெயர் ஸ்ரீராதா. நான் கடந்த 14 வருடமாக திருப்பூர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராகவும் கடந்த 4 வருடங்களாக மத்திய அரசு நோட்டரி வழக்கறிஞராகவும் அது மட்டுமல்லாமல் நிறைய பள்ளி கல்லூரிகளில் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் வன்கொடுமை தடுக்கும் விதமாக நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு வரேங்க. அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள், அதாவது பருவம் முளைக்காத குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமைகள் அப்படிங்கிற விஷயம் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதாவது குழந்தைகளுக்கு பாலியல் என்றால் என்ன என்று தெரியாத வயசில் நிறைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதனால போதிய அளவு அவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து குழந்தைகளை நன்றாக மகளிர் தினம் எப்படி கொண்டாடுகிறோமோ அதே போல வரும் காலங்களில் நிறைய பெண் குழந்தைகள் நிறைய சரித்திர சாதனை செய்ய வேண்டும் என்ற உயரிய எண்ணத்துல நான் நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கொண்டு போயிட்டு இருக்கேன். பொதுமக்கள் இருக்கும் இடத்திலேயே நான் போய் ஸ்கூலா இருக்கட்டும், மகளிர் குழுக்களா இருக்கட்டும், அவர்கள் எங்கே ஒன்று சேர்கிறார்களோ, அதாவது ஒரு ஊரு எடுத்துட்டீங்கன்னா பொதுமக்கள் ஒன்று கூட வைக்கிற ஒரு இடத்துல, நான் திருப்பூர்ல பாத்தீங்கன்னா இலவச சட்ட உதவி மையத்துல பேனல் அட்வொகேட்டா இருக்கேன். அவங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த ஊர்ல நீங்க இடத்துல போய் சட்ட விழிப்புணர்வு கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த போது சட்ட விழிப்புணர்வு மற்றும் பெண்கள் குழந்தைகள் பாதுகாக்கும் பாலியல் வன்கொடுமைகளை எப்படி தடுப்பது என்றெல்லாம் அந்த விழிப்புணர்வு அங்கே கொடுத்திருக்கு. மகளிர்கள் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொன்னாங்க. ஆனா இந்த காலத்துல நம்மளுக்கு எல்லா வசதிகளும் ஆயக்கலைகள் 64 பெண்கள் நாம முன்னேறிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அது போல நம்ம பாட்டிமார்கள் நிலாவில பார்த்துதான் சோறு ஊட்டினாங்க. அதே இன்னைக்கு நிலாவில போய் நம்ம சரித்திர சாதனை படைக்கும் பெண்களாக எல்லா துறைகளிலுமே இருக்கிறோம். அது போல எதையும் அன்னைக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. என்ன சொல்றது, ஒரு அன்னைக்கெல்லாம் நமக்கு டச் மொபைல் கிடையாது. இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் டச் இருக்கு. அதுபோல குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுங்க. குழந்தைகளுக்கு ஊக்கப்படுத்துற ஒரு உதாரணமாக நீங்களும் இருக்கணும். குழந்தைகளையும் மாத்தணும். குழந்தைகள் நல்லபடியா ஒரு வரலாற்று மகளிர் தினம் நம்ம கொண்டாடுற அளவுக்கு மகளிர் தினம் எப்படி கொண்டாடுறாங்க, நியூயார்க்ல ஒரு 75 பெண்கள் ஆண்களுக்கு நிகரான ஒரு சம ஊதியம் கொடுக்கணும் அப்படிங்கிறது போராடி அவர்கள் உயிர் நீத்த தினம் தான் மகளிர் தினம். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க மகளிர் தினத்தை நீங்க எப்படி ஒரு வீடியோ எடுத்து எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறீங்களோ அதே போல உங்களையும் ஒரு நல்லபடியா உதாரணமாக சமூகத்துக்கு எடுத்துக்காட்டும்படியாக நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் குழந்தைகளும் மென்மேலும் மகளிர் தினத்தில் சிறப்பாக ஒரு சரித்திர சாதனை படைக்க வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். செய்திகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்.